வணக்கம்ங்க. ஒரு சின்ன பதிவு. என்ன பதிவுனா, இந்த மாங்கன்று வந்து 2 வருஷம் ஆகுது. 2 வருஷம் செடி மாரியா இருக்குது. இப்போ தான் படாத பாடுபட்டு ஒரு 3 அடி பக்கம் 4 அடி பக்கம் வந்திருக்குது. இது கூட வச்சது எல்லாமே அவுட். என் நிலம் பயங்கரமான சுண்ணாம்பு. அதனால் என்ன ஆகுதுன்னா, பலாவே இவ்வளோ தூரம் வந்து செத்து போகுது. மாவும் வச்சு பார்த்தேன், 12 ரகம் வச்சு பார்த்தேன். எடுத்துகிட்டு வந்து எல்லாமே அவுட்டு. இதில் வந்து இந்த ரகம் ஒன்று தப்பிச்சிருக்குது. அதோட சேர்த்து வச்சது தான் நான் காட்டணும் பார்த்தீங்களா, அந்த செட்டோட வச்சது தான் இது. இது என்ன கண்ணா, ஒரு கட்டத்துக்கு மேலே நானும் என்னென்னமோ கொடுத்தேன், சாம்பல் கொடுத்தேன், மீனப்பிலை கொடுத்தேன், எதுக்குமே வேலை ஆகிற மாதிரி தெரியல. இது 2 வருஷத்து கன்று. அப்போ எந்த அளவுக்கு இருக்குன்னு பாருங்கள். ஏன்னா இந்த இடம் காஞ்சிருச்சு. மாங்கன்று வரல. மாதுளை நம்ம மண்ணுக்கு நல்லாவே வரும். நம்ம மண்ணுனா எல்லா மண்ணுக்குமே மாதுளை நல்லாவே வரும். அதனால் மாதுளையை வச்சு விட்டேன். மாதுளை பாருங்கள் 2 அடி பக்கம் வந்துருச்சு. அப்போ என்னென்னா, இவங்க தண்ணி விட இவங்க மறுபடியும் துளுத்து வராங்க. இதில் மரம் என்ன சொல்ல வருதுன்னு வச்சுக்கோங்க, நீ முடிவு பண்ணாத, நான் முடிவு பண்ணணுங்கிற மாதிரி சொல்ல வருது. ஏன்னா இது 2 வருஷத்து கண்ணுங்கும் போது, இது விதை போட்டு கிட்டத்தட்ட ஒரு 1.5 மாதத்து கன்று. இது நம்ம கவரில் வச்சோம்னா 1.5 மாதம் 2 மாதத்தில் வந்துடும். அந்த அளவுக்கு இருக்குது. இதே பாருங்கள், 2.5 வருஷம் கிட்ட ஆக போகுது. எனக்கு தெரிஞ்சு இது 2.5 வருஷம் ஆகும். 2.5 வருஷம் குறையாது. 2.5 வருஷத்துக்கே பாருங்கள், மாங்கன்று மேலே ரொம்ப ஒரு பெரிய நமக்கு. ஏன்னா வச்சு ஆகணும். நமக்கு வேற நிலமும் கிடையாது. அப்பா நமக்கு வாங்கின நிலம் மட்டும்தான். அதனால் வந்து ஒரு மாங்கன்னாச்சும் வளர்த்தாகணும். 12 மாங்கன்று வச்சேன். இது ஒவ்வொன்றும் இப்போ நிற்கிற இடம் கரெக்டாக இருந்தீங்க. இப்போ நான் நிற்கிற இடம் 5 அடி குழி ஜேசிபி வச்சு எடுத்தேன். 5 அடி குழி எடுத்து ஜேசிபி வச்சு எடுத்து செம்மண் 2500 ரூபா ஒரு டிராக்டரில் வரும். 2500 ரூபா கொட்டி வச்சேன். அப்படி இருந்தும் கிளம்புன பாடு இல்லை. ஆனால் எனக்கு இப்போ ஒரு நம்பிக்கை வருது. என்னன்னா, 3 அடி வந்துருச்சுல்ல, எப்படி இது வந்துருங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது. இன்னொன்று காட்டுற பாருங்க. இது ஒரு ரகம், நாட்டு ரகத்தில் இது ஒரு ரகம். இது வச்சு கிட்டத்தட்ட 7 மாதம் ஆகுது. இதில் என்ன பண்ணேன்னா, ஒரு மாங்கன்னா வெறுப்புலேயே என்ன பண்ணேன், நல்லா நம்ம மம்முட்டி அளவுக்கு 1 அடி அளவுக்கு வெட்டி எடுத்து, அடி கொஞ்சோண்டு இருந்தது. நான் பாருங்க, இவ்வளோதான் இருந்தது அடி. அவுட்டு. என்ன பண்ணேன், அடியோட வெட்டி எடுத்து தூக்கி போடலை. வேறு இடத்துல போய் நட்டேன். தூக்கி போட மனசு வரல. அப்போ என்ன ஆகுதுன்னா, தூக்கி போட மனசு இல்லாமல் என்ன பண்ணேன், இன்னொரு இடத்துல கொண்டு போய் நட்டேன். அது பொழைக்கல. ஆனால் இப்போ என்ன ஆகுதுன்னா, இப்போ இடையில ஒரு நாள் உட்காந்து கண்ணை பார்க்க ஆரம்பித்தேன். சரி எப்படி இருக்குது என்னன்னு. அப்போ என்ன விலைக்கு விட்டு பார்க்கும்போது என்ன இருக்குன்னா, இந்த பில்லாம் எடுத்துகிட்டு பார்க்கும்போது மாங்கன்று. எனக்கே ஒரு யோசனை என்னன்னா, என்னடா இது, இங்கே மாங்கன்னே கிடையாது, எப்படிடா மாங்கன்று, நம்ம தான் வெட்டி போட்டுட்டோமே அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். அப்புறமா தான் யோசனை வருது, ஆஹா அடியில் கொஞ்சோண்டு தான் பாருங்கள், இவ்வளோ தான் வச்சேன். அடியோட கிட்டத்தட்ட நான் சொல்கிறது 1 அடி கிட்ட வெட்டினேன். இவ்வளோ இருந்தது மாங்கன்று. 2 வருஷம் ஆயிடுச்சுல. தூக்கி வைக்கும் போதே என்ன ஆகுதுன்னா, இவ்வளோ பெருசு இருந்தது. 1.5 அடி பக்கம் இருந்தது. அதே அளவுக்கு தான் இருந்தது. அப்போ என்ன ஆச்சுன்னா, வராதுன்னு முடிவு பண்ணி, சரியா கொய்யா நம்ம மண்ணுக்கு சுண்ணாம்புக்கு நல்லா வரும், அதனால் கொய்யா வச்சு விட்டேன். அருமையான ரகம் இது. இப்போ என்ன ஆகுதுன்னா, இந்த மாங்கன்று பாரு, கிட்ட காட்டுமா, இந்த மாங்கன்று பாருங்க 2 தான் வந்திருக்கு பாருங்க. பாருங்க, இழுத்து கூட காட்டுறேன் பாருங்க, தெரியுதுங்களா? இது 2 இலையா, இப்போ 2 கிளையா பிரிஞ்சு வந்திருக்கு. பாருங்க, இதே இருக்காது பாருங்க. ஏன்னா அதோட அடியோட இதே பாருங்க, இன்னும் கீழே போகுது பாருங்க, தெரியுதுங்களா? அப்போ என்ன, அடியோட வெட்டி எடுத்தேன். எதுவுமே நீ முடிவு பண்ணாத, நான் முடிவு பண்ணணும். நான் வளர்றேன்னா வளரலையா அப்படிங்கிறத நான் முடிவு பண்ணணும். ஆனால் கொஞ்சம் டைம் எடுத்துக்கும், அவசரப்படாத அப்படிங்கிற மாதிரி சொல்லுது. இதே வேற இடத்துல வச்சிருந்தா அந்த 2-2.5 வருஷத்துக்கு கன்று எவ்வளோ பெருசு இருக்கும், எல்லாம் இதாக இருந்தது. காரணம் என்னன்னு வச்சுங்க, இது வளர்ந்தாலும் அந்த சுண்ணாம்புங்கிறது அதை வளர விடாது, அந்த வேரை வந்து போக விடாது. சுண்ணாம்பு கலந்துருந்தா அது ஒன்றுமே பண்ணாது. முற்றிலும் சுண்ணாம்பாக இருக்கும்போது என்ன ஆகுது, அது இவ்வளோ தூரம் பலாவே இவ்வளோ பெருசு வந்தது, செத்துது. எது